புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். தாவீது தான் நெருக்கப்பட்ட போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அவரை நோக்கி கெஞ்சுகிறார். கர்த்தரிடத்தில் புலம்புகிறார். கர்த்தர் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு அவரை அவருடைய சத்துருக்களிடமிருந்து மீட்டுக் கொள்கிறார். தாவீதின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். தாவீதுக்கு துன்பமும் நெருக்கமும் உண்டான போது அவர் இரட்டுடுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே துக்கமாயிருக்கிறார். கர்த்தரோ அவருடைய இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவரை இடை கட்டுகிறார். தாழ்வில் இருந்த தாவீதை கர்த்தர் மறுபடியுமாய் சுக வாழ்வுக்கு கொண்டு வருகிறார். தாவீது இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்கிறார். தாவீது கர்த்தரை நோக்கி புலம்பினார். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறிற்று. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் நடனமாடி துதிக்கிறார். தாவீது கர்த்தரையே நம்பியிருக்கிறார். கர்த்தர் மறுபடியுமாய் தம்முடைய முகத்தை தாவீதுக்கு காண்பிக்கிறார். இதுவே தாவீதுக்கு மாபெரும் சந்தோஷமாயிற்று. தாவீது கர்த்தரிடத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஒரு காலத்தில் நம்பினார். தன்னை யாரும் எப்போதும் அசைக்க முடியாது என்றும் சொன்னார். ஆனால் அவருடைய வாழ்வு அசைந்தது. அதோடு சேர்ந்து அவரும் அசைந்தார். அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரை தரிசிப்பார்கள். கர்த்தரை தரிசிக்கிறவர்கள் அவரை என்றென்றும் துதிப்பார்கள். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட கர்த்தருடைய பிரசன்னமே மெய்யான ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தரை பயபக்தியோடு துதித்து பாடுவார்கள். தேவன் மனுஷனிடம் வெளிப்படுத்தி காண்பிக்கிற தமது சுபாவங்கள்: கைதூக்கி எடுக்கிறவர், குணமாக்குபவர், காப்பாளர், பரிசுத்தர், தேற்றரவாளர், கொடுப்பவர், பாதுகாப்பவர், சகாயர். மனுஷனுடைய பல்வேறு சுபாவங்கள். சத்துருக்கள் மேற்கொள்ளும் போது துன்பம். சத்துருக்களிடமிருந்து விடுவித்ததினால் கர்த்தருக்கு ஆராதனை. சொஸ்தமாக்கப்படுவதற்கு முன்பாக வியாதியும் வேதனையும், சுகமாதலும் ஆரோக்கியமும், தேவனுடைய பரிசுத்தத்தையும் கிருபையையும் நினைவு கூறுதல், வருத்தமும் அழுகையும், ரட்சிப்பில் களிப்பு, பராமரிப்பும் பாதுகாப்பும், பலமும் விசுவாசமும், கலக்கமும் வேதனையும், விரக்தியும் ஜபமும், பயமும் பிரதிபலிப்பும், புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறுதல், தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் அவரை என்றென்றைக்கும் துதிப்பது.